உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த 11 மாதங்களா எங்களை கண்மணி போல பாதுகாத்த தெய்வமே அப்பா. தகப்பனை எல்லாம் தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி காத்த தெய்வமே அப்பா. தகப்பனை சுகவீனத்தின் மத்தியில அப்பா தகப்பனை உம்முடைய பலன் எங்களை தாங்கியதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாக்கு மாறாத தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எபினேசரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஷம்மாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம வாயில திறந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய போக்கியும் வரத்தையும் அப்பா பாதுகாத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய வேலை ஸ்தலத்துல அப்பா அவருடைய தலைவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. நல்லவரே, உமக்கு நன்றி. வல்லவரே, உமக்கு நன்றி. வாக்கு மாறாதவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அற்புதரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதிசயமான தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, ஒருபோதும் கைவிடாத தெய்வமே, உமக்கு நன்றி. ஆபத்து நேரத்துல எங்க கூட இருந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொருளாதார தேவைகள் வந்த போது அப்பா தகப்பனே அற்புதமாக அதிசயமாக அந்த தேவைகளை சந்தித்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து அப்பா எங்க கூட இருந்து வழி நடத்தின தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் எங்க கூட இருந்தாருன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. எல்லாம் சொல்லலாமா? எங்கிருந்து நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன், நான் முழுவதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். எல்லாம் சபையாக சேர்ந்து பாடலாமா? நான் உம்மை தேடுவேன், நான் முழுவதும்
எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பர், இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா எல்லா நேரத்திலும் எங்களுக்கு எல்லாமாக இருந்து அப்பா உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருந்து ஒவ்வொரு நேரத்திலையும் எங்களை வழி நடத்தின கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையாக கரங்களை தட்டி அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகளுக்கு, நீர் தந்த கிருபைகளுக்கு அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா மட்டும் எங்கள் கூட இருந்து வழி நடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அப்பா தகப்பன் இந்த ஆராதனையை நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. ஆவியானவரே நீங்கள் எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய பிரசன்னத்தை உணர பண்ணுங்க அப்பா தகப்பனே. அப்பா நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபையும் பலனையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. அப்பா இந்த 2ஆம் ஆராதனை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமேன். எத்தனை பேர் உற்சாகமாக வந்திருக்கிறீங்க ஆண்டவரை நான் ஆராதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு? எத்தனை பேர் சந்தோஷமாக வந்திருக்கீங்க இந்த காலை வேளையில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க? ஆண்டவர் நம்ம முழு மனதோடு ஆராதிக்கும் போது நம்மளுடைய ஜபங்களையும் நம்மளுடைய ஆராதனைகளையும் ஏற்றுக்கொள்கிறதான தேவனாக இருக்கிறார். நம்ம வெறும் பாடல்களால் பாடாதபடிக்கு நம்ம முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நம்ம ஆண்டவர் ஆராதிக்கும் போது ஆண்டவர் அந்த ஆராதனையில் மகிழ்ச்சி அடைகிறதான தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையில் நம்ம பாடுகிறதான பாடலை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நம்ம பாடி ஆண்டவரை நம்ம ஆராதிப்போம். எல்லாம் கரங்களை தட்டி சொல்லலாமா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. இந்த 11 மாதங்களா நம்மளை பாதுகாத்த தேவன். நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். பாதை உந்தன்
பேர் சொல்ல முடியும்? ஆட்டுக்குட்டி ரத்தத்தினார் சாத்தானை ஜெயித்து விடும். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லலலா 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 லலலா. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாக செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாக செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. கரங்களை தட்டி பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லலலா 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 லலலா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு. எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. நிறுத்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து
தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். விசுவாசத்துல சொல்லலாமா? கூடாதது ஒன்றுமில்ல, தேவனால் கூடாதது ஒரு காரியமும் இல்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, ஆண்டவரை நோக்கி பாடலாமா முழு இருதயத்தோடு? கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா உம்மால கூடாதது ஒரு காரியமும் இல்லப்பா. அது எங்களுடைய வாழ்க்கையில நாங்க ருசி பார்த்துருக்கிறோம். அநேக போராட்டங்கள், இதை விட்டு நாங்க வெளியவே வர முடியாத நினைத்த நாட்கள் உண்டு. ஆனா அந்த போராட்டத்துல பிரச்சனைகள் இருந்து அப்பா எங்களை விலக்கி காத்த தெய்வமா இருக்கிறீரே. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மால கூடாதது ஒரு காரியமும் இல்லை அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்ம அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கண்களை மூடி இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சோர் கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும். அப்பா பரன் என்னை காக்க, பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. எல்லாம் சேர்ந்து சபையாக உணர்ந்தவங்க காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. ஆமாப்பா உண்டனக்கு, நீர் ஒருவரே உண்டனக்கு. எங்களை காக்குறதான தெய்வமே, வல்ல மீட்பர் ஒருபோதும் கைவிடாத தெய்வமே, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயன் முறந்த ஒரு காலத்தில் ஆவிக்குறை
கைவிட்டாலும் யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். கடைசியா ஒரு முறை, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. உயிரின் நூற்றே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். உயிரின் நூற்றே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா, நீர் இல்லாத நாள் நாளாகாது, நீர் இல்லாத வாழ்வு வாழ்வாகாது. வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய்.
சுவிச சபையாக சேர்ந்து அப்பா தகப்பனே நீர் இல்லாத நாளாகாதுன்னு சொல்லி கடைசியா ஒரு முறை எல்லா சபை மாத்திரம் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நம்ம ஆண்டவர் ஆராதிக்கலாமா? நீர் இல்லாத நாளெல்லாம், நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய். எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய். எனது கோட்டையும் வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இருக்கிற இடத்துல எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? இந்த 11 மாதங்களா நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு வாய்களை திறந்து முடிஞ்ச அளவுக்கு நன்றிகள் சொல்லுங்க. உங்களுடைய குடும்பத்தில் செய்த அற்புதங்களை நினைச்சு பாருங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? அப்பா உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்பா அப்பா நீ நல்லவர், சர்வ வல்லவர். அப்பா வாக்கு மாறாத தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். யாரும் சைலண்டாக இருக்க வேணாம், எல்லா வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாம் தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி காத்த தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் போராட்டத்தின் நத்திலையும் அப்பா எங்கள் கூட இருந்து அப்பா ஞானத்தை தந்து வழி நடத்தின தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா அப்பா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா எபினேசரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்ஷடாயே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஷம்மாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஓ அல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா மட்டும் எங்க கூட இருந்ததுக்காக நன்றி.
அப்பா மட்டும் இசப்பா உம்முடைய பிரசனம் எங்க மத்தியில இருந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறேன். அப்பா தகப்பனே, நீங்க எங்க மத்தியில இருந்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஒவ்வொரு ஜபங்களையும் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஏற்ற நாளில் ஏற்ற வேலையில அப்பா தகப்பனே நீங்க பதில் தர போகிறதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா விசுவாசத்துல நாங்க கரங்களை தட்டி நாங்க உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி. நீங்க எங்க ஜபங்களை பதில் தர போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா தொடர்ந்து இயேசப்பா இந்த ஆராதனை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்பா தகப்பனே, இருக்கிறதான ஒவ்வொரு பகுதியும் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக அப்பா உம்முடைய வார்த்தை மூலமா எங்களை பேசி அப்பா தகப்பனே சப்பா எங்களை கண்டித்து உணர்த்தி அப்பா தகப்பனே நீர் ஏற்றதான வார்த்தையை பேசி அப்பா எங்களை அனுப்ப போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். அப்பா தொடர்ந்து சப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்பா தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஆராதனை காலை 6:30 மணி முதல் 8 மணி வரையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைபெறும். அது முடிந்த பிற்பாடு 10:45 முதல் 12 மணி வரை சண்டே கிளாஸ் நடைபெறும். டீன் பிள்ளைகளுக்கு மாலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணிக்கு உபாச ஜபம் நடைபெறும். இந்த வாரம் வியாழக்கிழமை அன்பின் ஊழியம் நடைபெற்றது. அதற்காக உற்சாகமாக கொடுத்த ஒவ்வொருவருக்கும், பிரயாசப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பைபிள் டியூஷன் கேர்செல் அந்தந்த ஏரியாக்களில் நடைபெறுகிறது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பைபிள் டியூஷனுக்கு அனுப்பி வையுங்கள். விசுவாசிகள் யாவரும் அந்தந்த கேர்செல்லில் கலந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பேசும் தெய்வமே, உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே, உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. குடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு, குடுண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு. என் நேசர் இயேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்ல. என் நேசர் இயேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்ல. ஏங்குகிறேன் ஏக்கத்துல இடம் இருக்கு மனசுக்குள்ள. ஏங்குகிறேன் ஏக்கத்துல இடம் இருக்கு மனசுக்குள்ள. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே, உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. உடைஞ்சி போய் கிடந்தேனே உதவாம போனேனே, உடைஞ்சி போய் கிடந்தேனே உதவாம போனேனே. மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே, மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே. உசுருக்கும் மேலாக என்னையும் நினைச்சாரு, நான் வாழ எனக்காக உசுரை கொடுத்தாரு. உசுருக்கும் மேலாக என்னையும் நினைச்சாரு, நான் வாழ எனக்காக உசுரை கொடுத்தாரு. உலகத்தில நான் இருந்தோம் அது எனக்கு சொந்தமில்ல. நிரந்தரமாய் அவர் இருக்க ஒரு குறையும் எனக்கு
வாழ்க்கை இல்ல. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே. உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நம்முடைய கவனத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் திருப்புவோம். சங்கீதம் 63வது சங்கீதம். சங்கீதம் 63. நம்ம எல்லாரும் இருக்கிற எங்களை எளிமையில் என்று சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 63 1 to 11 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவைப்படுகிறவர்கள் நீங்கள் டிவியும் பார்த்து கொள்ளலாம். 1 to 11 வரை உள்ள வசனங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். கண்களை மூடி ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான இடத்தில் நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி அவரை பார்த்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பரத்துக்கேறும் படிகள் போலவே, பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் வீரனே. ஆமென். பரத்துக்கேறும் படிகள் போலவே
என் பாதை தோன்ற பண்ணுமையா. கிருபையாக நீர் எனக்கு, கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாய நையலைத்து அன்பின் தூத நாக செய்யும் தேவனே நாம் இன்னும் நெருங்கி இன்னும் நெருங்கி ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல். இன்னும் நெருங்கி இன்னும் சேர்வதே ஆவல் பூமியில். ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் வறண்டதும் விடாய்த்ததுமான இந்த வாழ்க்கையில் எங்கள் ஆத்துமா உண்மையே நாடி தேடுகிறது. ஆண்டவரே, வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடைப்படுங்க. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தையை தருவீராக. எங்களை முழுவதுமாக உங்கள் சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். இந்த நவம்பர் மாதம் முழுவதும் ஏசாயா 60வது அதிகாரம் 21வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் தியானித்து வருகிறோம். ஏசாயா 60:21. யாராவது ஒரு வாசியுங்கள். நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமென். நம்முடைய கவனம் முழுவதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இருக்கட்டும். முதல் வாரத்திலே தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? நீதிமான்களாக நம்மை பார்க்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே, கிருபையினாலே, விசுவாசத்தினாலே, சிலுவையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி தியானித்தோம். இரண்டாவது வாரத்திலும் கூட வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்கள், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்ற வார்த்தையை வைத்து வாக்குத்தத்தங்களை தருகிறவர் யார், வாக்குத்தத்தங்களை யாருக்கு தருகிறார், என்ன வாக்குத்தத்தங்களை தருகிறார், சொல்வதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாமல் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தியானித்தோம். இந்த மூன்றாவது வாரத்திலும் கூட மூன்றாவதாக தேவன் சொல்லுகிற வார்த்தை அந்த 21ஆம் வசனத்தில் நான் நட்ட கிளைகள். என்ன சொல்லியிருக்கிறார்? நான் நட்ட கிளைகள். உங்களை என்னையும் தேவன் எப்படி பார்க்கிறார் என்றால் அவர் நட்ட கிளைகளாக பார்க்கிறார். 1ஆம் தேதி அதிகாலை ஜெபத்தில் சொல்லியிருந்தேன், தேவன் நம்மை அவர் நட்ட மரமாக வைக்கவில்லை. என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் நட்ட கிளைகளாகத்தான் வைத்திருக்கிறார். மரத்திற்கும் கிளைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த ஃபோட்டோவில் பார்த்தோன்னா ஒரு மரம் இருக்கும் பொழுது வேர் இருக்கிறது, அதற்கு மேல் தண்டு இருக்கிறது, மேலே பார்த்தா பல கிளைகள் இருக்கிறது. கிளைகள்லாம் உள்ளே இருக்குது, வெளியே தெரியல ஃபோட்டோவில். ஆனால் நிறைய கிளைகள், அந்த கிளைகளில் உள்ள இலைகள் என்று சொல்லி ஒரு மரம் இருக்கிறது. இந்த மரத்தில் உள்ள ஒரு கிளை நான் மரம் இல்லாமலேயே நான் மட்டும் தனியாக வாழ முடியும் என்று ஒரு கிளை அதிலிருந்து
தனியாக வந்தால் என்னாகும் வளர முடியாது, செத்து போய்விடும். ஏனென்றால் மரத்தோடு கிளைகள் இணைந்திருந்தால்தான் கிளைகளால் உயிர் வாழ முடியும். மரத்தோடு இணைந்திருந்தால்தான் கிளைகளுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும், தேவையான எல்லா காரியங்களும் கிடைக்கும். அது கனி கொடுக்க முடியும், நன்றாக இலைகள் வளர முடியும். எல்லாமே எதை பொறுத்து தான் இருக்கிறது என்றால் அந்த கிளைகள் மரத்தோடு இணைந்திருப்பதை பொறுத்து தான் இருக்கிறது. அப்போ தேவன் நம்மை கிளைகள் என்று சொல்லுகிறார் என்றால் நாம் எல்லாரும் கிளைகள், தேவன் தான் மரம். அதாவது யோவான் 15 வாசிக்கிறோம், நானே மெய்யான திராட்சை செடி, நான் செடி, நீங்கள் எல்லாரும் யாரு? கிளைகள், கொடிகள் என்று தேவன் சொல்லுகிறார். அவர் செடி, நாம் கொடிகள். கொடியானது செடியோடு என்ன இருக்கணும்? இசைந்திருக்காவிட்டால், நிலைத்திருக்காவிட்டால் நீங்கள் கனிகளை கொடுக்க மாட்டீர்கள். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். அதாவது செடியோடு கொடி இசைந்திருக்காவிட்டால் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ தேவன் நம்மை பார்த்து அவர் நட்ட கிளைகள், the branches he planted, அவரால் நடப்பட்ட கிளைகள் என்று சொல்லும் பொழுது கிளைகள் எப்பொழுதும் மரத்தோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அதில் அடிப்படையாகத்தான் நான் வாசித்த இந்த சங்கீதம் 63. தாவீது தேவனுடைய பிரசன்னத்திற்காக இந்த சங்கீதத்தில் அவர் பாடுகிறதை நம்மால் பார்க்க முடியும், ஜெபிக்கிறதை, கேட்கிறதை நம்மால் பார்க்க முடியும். எப்படி மரம் கொடி செடியோடு இசைந்து இருக்கிறது போல நாம் தேவனோடு இசைந்து இருப்பதற்கு ஒரே வழி அவருடைய பிரசன்னத்தோடு நாம் இசைந்து இருப்பது தான். தேவ பிரசன்னத்தோடு நாம் இணைந்திருப்பது மட்டும்தான் கொடியாகிய நாம் செடியோடு இசைந்திருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த சங்கீதம் 63 வேகமாக 4 காரியங்களை, ஒரு கொடி எப்படி செடியோடு இசைந்திருக்க முடியும், கொடியாகிய நீங்களும் நானும் மரமாகிய தேவனோடு எப்படி இசைந்திருக்க முடியும் என்பதை வேகமாக இருக்கிற நேரத்தில் தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் குறிப்பெடுக்க விரும்புகிறவர்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதை வைத்து இந்த வாரம் முழுவதும் ஜெபிக்க ஆவியானவர் நம்ம கிருபை தருவாராக. பாஸ்டர் நாங்கள் கேட்கறதெல்லாம் மைண்டில் வச்சு போனால் ஆராதனை முடித்து போகும்போது இந்த காதில் வாங்கினதெல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா அப்படி அடுத்த காதில் போயிடும். கொஞ்சம் மீதி இருக்கும், மதியம் சிக்கன் சாப்பிட்டு தூங்கி இருந்துச்சிங்கன்னா எல்லாம் வாஷ் அவுட் ஆயிரும், கிளியர் ஆயிரும். அதனால தேவை நம்ம எழுதி வைத்துக் கொள்வது நமக்கு மிகவும் தேவையானது. அதை வைத்து ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. 4 காரியங்களை சொல்லுகிறேன். தேவ பிரசன்னத்தில் நாம் இருப்பதற்கு தேவையான 4 காரியங்கள். முதலாவது சொல்லுகிறார், தேவ பிரசன்னத்தை நாடி தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சர்ச்சிங் ஃபார் காட்ஸ் பிரசன்ஸ், தேவ பிரசன்னத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். 4 காரணத்தை முதலாவது சொல்லிவிடுகிறேன், அதன் பின்பு நான் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். முதலாவது, தேவ பிரசன்னத்தை தேடுகிற ஒருவனாக நீங்கள் இருக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்த நிலை தேவ பிரசன்னத்தில் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவ பிரசன்னத்தை தேடுகிற ஒருவன் தான் தேவ பிரசன்னத்தில் ஆராதிக்க முடியும். தேவ பிரசன்னத்தில் ஆராதிக்கிற ஒருவனால் தான் மூன்றாவது படி தேவ பிரசன்னத்தில் தங்கி இருக்க முடியும். லிவிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ பிரசன்னத்தில் தங்கி இருக்கிற ஒருவன் தான் தேவ பிரசன்னத்தில் வரக்கூடிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்ட்ரென்தன் பை த பிரசன்ஸ் ஆஃப் காட். 4 படிநிலைகள், தேவ பிரசன்னத்தில் உள்ள 4 படிநிலைகள். தேவ பிரசன்னத்தை தேட வேண்டும், சீக்கிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ரெண்டாவது, தேவ பிரசன்னத்தில் ஆராதிக்க வேண்டும், வர்ஷிப்பிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். மூன்றாவது, தேவ பிரசன்னத்தில் தங்கி இருக்க வேண்டும், லிவிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் அல்லது டுவெல்லிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நான்காவதாக, தேவ பிரசன்னத்தின் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் எதற்காக முதலே இந்த 4 படிகளை சொல்லுகிறேன் என்றால், பல நேரங்களில் நாம் தேவனிடத்தில் கேட்பது, ஆண்டவரே எங்களுக்கு தேவ பலன் வேணும், தேவ பிரசன்னத்தினால் வரக்கூடிய பலன் வேண்டும், தேவ பிரசன்னத்தினால் வரக்கூடிய அந்த துணை எங்களுக்கு வேண்டும், உம்முடைய பலன் வேண்டும், உம்முடைய செட்டைகளின் நிழலில் எங்களை பாதுகாக்க வேண்டும், உம்முடைய வலதுகரம் எங்களை தாங்க வேண்டும், நீர் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும், உங்கள் பிரசன்னத்தின் பலன் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறோம். அது என்ன அர்த்தம் என்றால், நேரடியாக 4வது படியில் கால் வைக்கிறோம். நம்ம எப்படி நமக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ஒவ்வொரு படியாகத்தான் என்ன பண்ண முடியும், ஏறி மேலே செல்ல முடியும். எடுத்த உடனே கீழே இருந்து மேலே ஏற நினைச்ச என்ன ஆகும், கீழே விழ வேண்டியதான்.
பல நேரங்களில் நாம் அப்படித்தான் செயல்படுகிறோம். எடுத்த உடனே தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த தேவ பிரசன்னத்தினால் வரக்கூடிய பலனை பெற்றுக்கொள்வதற்கு there are different steps, சில வழிமுறைகளை, படிகளை நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கு. அதுதான் இந்த 4 படிகள். முதலாவது தேட வேண்டும், ஆராதிக்க வேண்டும், பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். அடுத்துதான் தேவ பலனை, தேவ பிரசன்னத்தினால் வரக்கூடிய தேவ பலனை நீங்களும் நான், அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். வேகமாக 4 காரியங்களை தியானிக்க அவர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது, தேவ பிரசன்னத்தை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வாசிங்கள் 63:1 வசனம். சங்கீதம் 63:1. தேவனே நீர் அதிகாலமே உம்மை தேடுகிறேன். போதும். தேவனே நீர் என்னுடைய தேவன். நான் முதலாவது வார்த்தையிலிருந்து சொல்ல விரும்புகிறது, தேவ பிரசன்னத்தை நாம் தேட வேண்டுமானால் முதலாவது நமக்கு இருக்க வேண்டியது, தேவனே நீர் என்னுடைய தேவன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே நீர் என்னுடைய தேவன். இன்னொரு முறை, தேவனே நீர் என்னுடைய தேவன். அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அதில் மறைந்திருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவனே நீர் என்னுடைய தேவன், யூ ஆர் மை காட், நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு உறவு உள்ளே இருக்கிறது, உள்ளே மறைந்திருக்கிறது. ஏனென்றால் தேவனே என்று கூப்பிடுவது எல்லாரும் கூப்பிடலாம், எல்லாரும் அவரை தேவன் என்று பார்க்கலாம். ஆனால் நீர் என்னுடைய தேவன், யூ ஆர் மை காட், என் தேவன் என்று சொல்லும் பொழுது நமக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள உறவு அங்கே வந்து விடுகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல், இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லா மார்க்கத்தை விட நமக்கு இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா, நாம் மட்டும்தான் தேவனோடு உறவு கொள்ள முடியும். நம்மை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனோடு உறவு கொள்ள முடியும். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும். வேறு எந்த மார்க்கத்திலும் இல்லை. தேவன் அவர் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவர் தேவன். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. அவர் என்னுடைய தேவன், என்னுடைய தகப்பன். அந்த உறவு அடிப்படை, அவருடைய பிரசன்னத்தை யார் தேட முடியும் என்றால், அவரோடு உறவில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் அவருடைய பிரசன்னத்தை தேட முடியும். ஒரு குழந்தை ஒரு கூட்டத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டம் முழுவதும் நிறைய க்ரௌட் இருக்குது. அந்த சிறு குழந்தை யாரைத்தான் தேடி போகும்? அப்பா அம்மாவை தான் தேடி போகும், அல்லது அக்கா தம்பி, அல்லது யாரோ ஒருவர், அவளுக்கு தெரிந்த உறவு யாராவது ஒருவர் இருந்தால் அவர்களை தான் குழந்தை தேடி போகும். ஏன் எல்லாரோடு குழந்தை போவதில்லை என்றால், அந்த குழந்தையோடு, குழந்தைக்கு யார் உறவாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் தேடும். அப்போ நாம் எல்லாரும் எப்போ தேவனை தேடுவோம் என்றால், தேவனோடு நமக்கு உறவு இருந்தால்தான் அவர் என்னுடைய தகப்பன், அவர் என்னுடைய நண்பன், அவர் என்னுடைய துணையாளர், அவர் என்னை நடத்துகிறவர் என்று சொல்லி அவரோடு நமக்கு உறவு இருந்தால்தான் அவருடைய சமூகத்தை நீங்களும் நானும் தேட முடியும். அவரோடு உறவே இல்லை என்றால் தேவ பிரசன்னத்தை தேட வேண்டும் என்கிற எண்ணமே நமக்கு வராது. தேவனோடு அந்த அடிப்படை உறவை வளர்த்து கொள்ள ஆவியானவர் நமக்கு இந்த நாட்களில் கிருபை தருவார். அவரை தேட வேண்டும். இஸ் மை பர்சனல் காட், என்னோடு அந்த தனிப்பட்ட உறவு, அவரை நான் தேடுகிறேன். அடுத்து சொல்லுகிறார், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமேனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம். பொதுவாக அதிகாலைன்னா காலைல 5 மணி சொல்லலாம், 4 மணி சொல்லலாம். நமக்கு 8 மணியாக இருக்கலாம். ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு 8 மணிக்கு ஸ்கூல்லாம் 7:30 தான் அதிகாலையாக இருக்கும் பல நேரங்களில். ஸோ அதிகாலமே உன்னை தேடுகிறேன், உம்மை தேடுகிறேன் தாவீது சொல்லுகிறார். அப்போது தேவனுடைய பிரசன்னத்தை அவர் சொல்லுகிறார். நான் காலையில் எழும்பியதும், என்னுடைய இரவு உறக்கத்திலிருந்து அதிகாலை எழும்பியதும் நான் தேடுகிறது என்னவென்றால் உங்கள் பிரசன்னம்தான். அதிகாலமே நான் உம்மைத்தான் தேடுகிறேன், இந்த உலகத்தில் உள்ள எதையும் அல்ல. பல நேரங்கள் நாம் நினைக்கிறோம், நம்ம எல்லாவற்றையும் செய்துவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக நேரம் இருந்தால் என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். அது காலையில் ஜெபித்ததற்கு பின்பு கடைசியில் ஏதாவது நேரம் இருந்தால் நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் நாளினுடைய ஜெபமே கடைசி எப்போ டைம் இருந்தால் ஜெபிக்கலாம்னா அதுவல்ல தேவன் நம்மளுக்கு எதிர்பார்ப்பது, அதுவல்ல தேவன் நம்மளுக்கு எதிர்பார்ப்பது. அதிகாலமே தேவனை தேடுகள். நமக்கு தெரிந்திருக்கலாம், பாஸ்டர் எப்போதுமே சொல்லுவாங்க, பாஸ்டர் சாமுவேல் அவங்க, காலையில் அதிகாலையில் முதலாவது நீங்கள்
தேடுவது யாராக இருக்கணும், பேசுவது யாராக இருக்கணும், தேவனாக இருக்கணும். முதலாவது நீங்கள் படிப்பது வேத புத்தகமாக இருக்கணும். முதலாவது நீங்கள் கொடுப்பது தேவனுக்காக இருக்கணும். முதலாவது கூடுமானால் நீங்கள் போவது தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், வாட் இஸ் அ ப்ரையாரிட்டி, எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். காலையில் எல்லா பெண்களுக்கும் எழும்பின உடனே முதலாவது என்னதான் மைண்டில் வரும், என்ன சாப்பாடு இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கலாம், ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே போல் நம்ம எல்லாருக்கும் எது முதலாவது வர வேண்டுமானால், எழும்பிய உடனே ஆண்டவரே உங்கள் சமூகத்தை தேடுகிறேன், இந்த நாள் முழுவதும் உங்கள் சமூகம் எனக்கு தேவை, அதுதான் நம்முடைய முதல் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும், பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, எல்லாருக்கும். ஆனால் பல நேரங்களில் காலையில் எழும்பின உடனே நம்ம கை எங்கே தான் போகிறது என்றால், பக்கத்தில் தலைக்கு பக்கத்துலேயே வச்சுருப்போம் இல்லையா ஃபோனை. சில நேரங்களில் ஃபோன் மேலே தான் படுத்தே தூங்குவோம், அதுதான் தலையணை போல். காலையில் எழும்பின உடனே ஃபோன் தான் நம்ம கைக்கு வருகிறது. ஏனென்றால் அதில் ரொம்ப முக்கியமான மெசேஜ்லாம் வந்திருக்கும், நமக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது, தேவைகள்லாம். இல்லை, எழும்பின உடனே நம்முடைய கவனம் முழுவதும் இங்கே தான் போகுதுன்னா, கையில் இருக்கக்கூடிய ஃபோனில் தான் போகுது. இல்லை, ஆண்டவரத்தில் சொல்லுங்கள், இந்த வாரம் முழுவதும் காலையில் எழும்பின உடனே, அதிகாலையில் நான் எழும்பின உடனே முதலாவது எங்கே தான் போகணும் அப்படின்னா, தேவ சமூகத்துக்கு தான் போகணும். காலையில் எழும்பின உடனே தேவ சமூகம், ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உங்கள் பிரசன்னம் எனக்கு தேவை. அவருடைய பிரசன்னத்தை தேடுகிற அந்த இருதயத்தை இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். காலையில் எழும்பின உடனே முதலாவது நீங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு முன்பதாக, உங்கள் வேலை, ஸ்கூல், மற்ற காரியங்கள், படிப்பு, எல்லாவற்றத்திற்கும் முன்பதாக, வீட்டு வேலைகள், பிள்ளைங்களை அனுப்புறது, இது எல்லாம் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. இது எல்லாவற்றிற்கும் முன்பதாக முதலாவது, அப்பா ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எனக்கு உங்களுடைய பிரசன்னம் தேவை, இந்த நாள் முழுவதும் என்னை வழி நடத்துவதற்கு உங்கள் கிருபை தேவை என்று அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை தேடி அந்த நாளை துவங்க தேவன் நம்ம கிருபை தருவாரார். ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுகிறார், வாசிங்கள் 63:1, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அடுத்து வாசிங்க, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ரொம்ப அழகா சொல்லுகிறார், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில். இந்த சங்கீதம் 63 எந்த நேரத்தில் எழுதப்பட்டது என்றால், நீங்கள் மேலே வாசினா தெரியும், சங்கீதம் 63க்கு கீழாக இருக்குது பாருங்கள், 2 லைன். தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் கீழ் பாடின சங்கீதம். வனாந்திரம் என்றால் டெசர்ட்டில் இருக்கிறார். அங்கே நமக்கு குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் கிடைக்காது, நல்ல தங்குவதற்கான இடம் இருக்காது, உஷ்ணம் அதிகமாக இருக்கும், சரீர பலவீனங்கள் அதிகமாக இருக்கும் வெப்பத்தினால். இப்படி எல்லா சூழ்நிலையும் இருக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இடத்தில். வரலாற்று குறிப்புகளை வாசிக்கும்போது சொல்லுகிறார்கள், ஒருவேளை தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு பயந்து தாவீது வனாந்திரத்துக்கு ஓடி போகும்போது பாடின பாடல் என்று சொல்லுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டில் இருக்கும் பொழுது தேவ சமூகத்துக்கு போன உடனே நம்முடைய ஜெபம் என்னவாக இருக்க வேண்டும், ஆண்டவரே எப்படியாவது இந்த இக்கட்டில் என்ன பண்ணுங்க, விடுவீங்க. அதுதானே மனிதர்களாக நம்முடைய ஜெபமாக இருக்கும். எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து, எனக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாவது என்னை விடுவீம் ஆண்டவரே, உங்களுடைய கை என் கூட இருந்து எனக்கு வழி நடத்தட்டும். அதுதானே நம்முடைய ஜெபமாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, தாவீது சொல்லுகிறார், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது. எவ்வளோ ஒரு அதிசயமாக இருக்குது பாருங்க, அற்புதமாக இருக்குது பாருங்க. கடந்த வாரத்தில் 3 நாட்கள் நாங்கள் பாஸ்டர்ஸ் எல்லாரும் ஜெபத்துக்காக போயிருந்தோம். அப்போ என்னுடைய தேவன் எனக்கு ஆழமாக என்னோடு பேசின, எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், நீ தேவ சமூகத்தில் வரும் பொழுது உனக்கு 1000 சூழ்நிலைகள் இருக்கலாம், 1000 தேவைகள் இருக்கலாம். ஆனால் என்னுடைய சமூகத்துக்கு வரும்போது நீ தேடுவது, உன்னுடைய தேவையை தாண்டி என்னுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நான் அதை தாண்டி கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறேன் என்று தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. அதனால் இந்த காலை நேரத்தில் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சூழ்நிலை எப்படி வேண்டுமானது இருக்கலாம், தாவீதை போல இக்கட்டில் இருக்கலாம், தேவைகள் 1000 இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது, ஆண்டவரே, more than anything else in this world, in any situation, I want your presence more than anything else.
எனக்கு உங்களுடைய பிரசன்னம் தான் தேவை, எல்லாவற்றையும் விட எனக்கு தேவை உங்கள் பிரசன்னம் தான் ஆண்டவர். அதுதான் தாவீதுனுடைய ஜெபமாக இருந்தது. நான் வறண்ட இடத்தில் தான் இருக்கிறேன், நான் விடாய்த்து போன இடத்தில் தான் இருக்கிறேன், தண்ணீரற்ற இடத்தில் தான் இருக்கிறேன். தண்ணீரற்ற இடத்தில் இருக்கிறவர்களுக்கு தாகம் தண்ணீராகத்தான் இருக்கும், தண்ணீரைத்தான் தேடுவார்கள். ஆனால் தாவீது சொல்லுகிறார், தண்ணீரற்ற இந்த இடத்தில் நான் தண்ணீரை தேடவில்லை, நான் இதை தேடுகிறேன் என்றால் உங்கள் பிரசன்னத்தை தேடுகிறேன், உங்கள் பிரசன்னத்தை தேடுகிறேன். இந்த வாரம் முழுவதும் அட்லீஸ்ட் இந்த ஒரு வாரம் நீங்கள் எல்லாரும் முயற்சி பண்ணி பாருங்கள். தினந்தோறும் அதிகாலையில் காலையில் நம்முடைய ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் ஐ வாண்ட் யுவர் பிரசன்ஸ் டு பி வித் மீ, உங்கள் பிரசன்னம் என்னோடு கூட இருக்கட்டும். நான் சந்திக்கிற எல்லா வறண்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், விடாய்த்து போன சூழ்நிலையாக இருக்கட்டும், பிரச்சனை நிறைந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி, எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவை உங்கள் பிரசன்னம், இந்த நாள் முழுவதும் உங்கள் பிரசன்னம் என்னோடு கூட இருக்கட்டும் என்று தினந்தோறும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. தினந்தோறும் இந்த வாரம் முழுவதும் இந்த 7 நாட்களும், அடுத்த வாரம் நம்ம சபைக்கு வருகிற வரை 7 நாட்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே ஐ நீட் யுவர் பிரசன்ஸ். அவருடைய சமூகத்தை தேடுகிற இருதயத்தை இந்த நாட்களில் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உங்களுடைய ஜெபமாக இருக்கட்டும். பல நேரங்களில் நம்ம வீட்டில் ஒருத்தர் பலவீனமாக இருக்கிறாங்க, நம்ம தேவ சமூகத்தில் ஜெபித்தாலே எதுதான் வரும் நமக்கு? ஆண்டவரே இந்த பலவீனத்தை என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. அதுதான் மனிதர்களாக நமக்கு இயல்பு, முதலாவது நம்ம இருதயத்தில் வரும், அதுதான். ஆனால் அதற்கு முன்பதாக ஆண்டவரில் கேளுங்க, ஆண்டவரே வறண்டதும் விடாய்த்ததும் கைவிடப்பட்டதும் பலனற்றதும் இருக்கிற இந்த நேரத்தில், இந்த சூழ்நிலையில் உங்கள் சமூகத்தை, உங்கள் பிரசன்னத்தை எனக்கு தாங்க. அது நம்முடைய முதல் ஜெபமாக இருக்கட்டும். அடுத்ததாக 2வது வசனத்தை வாசிங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். 2வது தாவீது சொல்லுகிறார் 2வது வசனத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து, உம்மை பார்க்க ஆசையாக இருந்து. அவர் சொல்லுகிறார், என்னுடைய இருதயம் உங்கள் பிரசன்னத்தையே தேடுகிறது, நான் எதை பார்க்கிறேன்? உம்மை பார்க்க ஆசையாக இருக்கிறேன், உம்மை பார்க்க, தேவனை பார்க்க. ஏனென்றால் நம்முடைய கண்கள் எதின் மீது இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், உன் கண் தெளிவாக இருந்தால் எப்படி இருக்குமா? உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். உன் கண் இருளாக இருந்தால் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? இருளாக இருக்கும். அப்போது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரம், நம்முடைய முழுவதும் எதை பொறுத்து தான் இருக்குதுன்னா நம்முடைய கண்களை பொறுத்து தான் இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். நம்முடைய கண்கள் எப்படி இருக்குது? நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது? இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய கண்கள் தேவனை பார்ப்பதற்கு பதிலாக இந்த உலகத்தினுடைய பல காரியங்கள் நம்முடைய கண்கள் பார்க்கிறது. ஏனென்றால் நாம் எதை பார்க்கிறோமோ அது என்ன உண்டாக்கும்னா நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம் பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சும்மா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் சொல்லுது, இப்படி சொல்லுது, இன்றைக்கி உள்ள பிள்ளைங்க ரொம்ப வைலண்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதாவது ரொம்ப கோபமாக இருக்கிறதுக்கு பிள்ளைங்க நிறைய வைலண்டாக இருக்காங்களே வீட்டில், அதுக்கு என்ன காரணமா ஃபோனில் அடிக்கடி இந்த சுடுறது, கொல்றது, அடிக்கிறது, இந்த மாதிரி விளையாடுறாங்க இல்லையா, இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறாங்க இல்லையா, அதனுடைய இம்பேக்ட் தான் பிள்ளைங்க அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்களா, ரொம்ப வைலண்டாக பிஹேவ் பண்ணுறாங்களா. நான் சொல்லலை, சைக்காலஜிக்கலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இப்போ உள்ள காலகட்டத்தில் பிள்ளைங்க அவ்வளோ வைலண்டாக இருப்பதற்கு காரணம் அவங்க எதை பார்க்கிறார்களோ, வாட் வி see impacts our life. அது நமக்கும் அதுதான். எந்த நேரம் உட்காந்து சீரியல், இந்த மாதிரி டிவி படங்கள், இப்படி ஏதோ ஒன்று இதை பார்த்துட்டே இருந்தோம்னா எதை பார்க்குறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். தாவீது சொல்லுகிறார், உம்மை பார்க்க என்னுடைய கண்கள் ஆசையாக இருக்கு. இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெண்டு வருது, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு போடுறாங்க, வித்தியாசமாக போடுறாங்க. எதுலேருந்து இதெல்லாம் வருதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி இந்த ட்ரெண்டெலாம் வருது? எப்படி ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு ஃபேமஸ் ஆகுது? எதை பார்க்குறோமோ அதுதான் வருகிறது. ஒரு காலத்தில் டைட்டாக போட்டால் ட்ரெண்டுங்கிறாங்க, ஒரு காலத்தில் லூஸாக இருந்தால் ட்ரெண்டுங்கிறாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் ஷர்ட் லூஸாக இருந்தால் நமக்கு எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. வீட்டில் என்ன பண்ணுவாங்க, வளர்கிற பையன் ஒரு 4 வருஷத்துக்கு என்ன ஆகணும், போடணுன்ட்டு பெருசாக வாங்கி தருவாங்க. ஆனால் நமக்கு அது போட பிடிக்காது.
ஆனால் இப்போ பாருங்கள் எல்லா பசங்களும் பெருசாக தான் ஷர்ட்டு போட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டால் இன்றைக்கி எவரும் அப்படி போட்டுட்டு வரல நம்ம பசங்க. என்னென்னு கேட்டால் இப்போ அதுதான் என்ன அப்படின்னா ட்ரெண்டு, பெருசாக போடுறது தான். ஷர்ட்டு டிஷர்ட்லாம் பெருசாக போடுறது தான் ட்ரெண்டு. இப்போ எங்கே இருந்ததெல்லாம் வருகிறது? எதை பார்க்குறோமோ அது என்ன பண்ணுது அப்படின்னா தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு நம்ம தேவ பிரசன்னத்தை பார்த்தால் அது நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மாறாக இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் காரியங்களையும் உலகத்தினுடைய என்டர்டெயின்மெண்ட்டே பார்த்தோம்னா அதுதான் தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம ஏதாவது பண்ணாதான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட், ஏதாவது பண்ணாதான் நமக்கு சந்தோஷம். யார் கற்றுக் கொடுத்தது இதெல்லாம்? இன்றைக்கு வந்தது இதெல்லாம். எங்கேயாவது வெளியே போனால் தான் நமக்கு சந்தோஷம். நிறைய பெண்கள் என்னை பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்தது? போன ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி யாருமே கேட்டதில்லை. எல்லாமே நாம் பார்ப்பதும் நம்ம எது நாம் பார்க்குறோமோ நம்மை அறியாமலேயே அது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எதை பார்க்கிறோம்? இந்த உலகத்தின் காரியங்களையும் உலகத்தின் நடைமுறைகளையும் பார்த்து அதுதான் உண்மை என்று நம்முடைய கண்கள் நம்மை அறியாமலே நம்பி விடுகிறது. இல்லை, சந்தோஷமாக வீட்டில் இருக்கிறத விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளாக சந்தோஷமாக இருப்பதை விட. ஆனால் நம்மை அறியாமலே இப்படி பல காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் புகுத்தப்படுகிறது. அதற்காக யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறேன். வெளியே போங்க, தவறு இல்லை. நான் எப்போதுமே என் ஒய்ஃபை வெளியே கூட்டிகிட்டு போவேன் அப்பப்போ. ஸோ இப்படி பல காரியங்கள். நாம் எதை பார்க்கிறோம் தட் டிசைட்ஸ் அவர் லைஃப். நம்ம தேவ சமூகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறோமா அல்லது இந்த உலக காரியங்கள் உலகத்தில் உள்ள காரியங்கள் நம்மை தாக்குகிறதா? அதில் நாம் விழுந்து விடுகிறோமா? இல்லை. சீக் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ சமூகத்தை தேடுகிறவர்களாக நாம் இருப்போம். அடுத்ததாக சொல்லுகிறார் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்க, வேகமாக நாம் செல்லுவோம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். போதும். முதலாவது சொன்னேன், தேவ பிரசன்னத்தை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தை தேடும் பொழுதுதான் அடுத்த படிக்க நாம் வர முடியும். 3ஆம் வசனம் சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். இரண்டாவது, தேவ பிரசன்னத்தில் ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தில் ஆராதனை என்பது நம் சபைக்கு வரும்பொழுது நாம் பாடுகிற இந்த பாடலோடு முடிந்து விடுகிறது அல்ல. பாடலோடு முடிந்து விடுகிறது அல்ல. நம்முடைய உதடுகளை திறந்து நாம் தேவனை உயர்த்தி அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் நினைத்து அவருடைய நாமங்களை சொல்லி அறிக்கையிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆராதிக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் வாய்களே நம்ம என்ன பண்ண மாட்டோம், திறக்க மாட்டோம். வாய்கள் என்ன பண்ணிடுவோம்னா இருக்க டைட்டாக பூட்டு போட மாதிரி டைட்டாக பூட்டி வச்சிடும். நானும் ஒவ்வொரு வாரமும் பசங்களை சொல்லுவேன், பாடும்போது பார்ப்பேன், வாயை திறந்து என்ன பண்ணணும் பாடணும்னு சொல்லுவேன். நான் பார்க்கும்போது பாடுவாங்க, அதுக்கப்புறம் அமைதியாகிடுவானுங்க. ஏனென்றால் நாம் பழகவில்லை. நான் வாய்களை திறந்த ஆண்டவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆராதிக்கணும். பல நேரங்களில் கீபோர்டு எப்படி வாசிக்கிறாங்க, ட்ரம்ஸ் எப்படி வாசிக்கிறாங்க, பாடுறவர் ஒழுங்காக பாடுறாரா, காலில் பாடுறாரா, தப்பாக பாடுறாரா, இதிலே நம்ம ஆராதனை நேரம் என்ன ஆயிரும் அப்படின்னா முடிஞ்சு போயிடும். இல்லை, நாம் வாய்களை திறந்து ஆண்டவர் என்ன பண்ணால் ஆராதிக்கணும். தினந்தோறும் தேவ பிரசன்னத்தில் அவர் ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். உங்களுக்கு ஆராதிக்கவே தெரியாட்டாலும் பரவாயில்ல, உங்கள் கையில் ஜெபத்தோட ஜெயிக்கிறதுங்க பாட்டு புக்கு இருக்குது. பாஸ்டம்மாவுடைய அப்பா எப்போதும் சொல்லுவாங்க, நீங்கள் ஆராதனை வீரர் ஆகிறதுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், ஜெபத்தோட ஜெயிக்கிறதுங்கள் போதும். நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க, டெய்லி 10 பாட்டு பாடுங்க. அதை விட ஒரு ஆராதனை வீரராக நீங்கள் மாறுறதுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் சாத்தான் நம்முடைய வாய்களை திறக்க விட மாட்டான், தேவனை ஆராதிக்க விட மாட்டான். பாஸ்டர் எனக்கு ஜெபமே பண்ண முடியல பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் எனக்கு ஆராதிக்கவே முடியலன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ஜெபிப்பதற்கு நம்முடைய இருதயம் அந்த ஒரு மனநிலைமைக்கு வர வேண்டும், தேவ சமூகத்தில் இருப்பது. ஆனால் ஆராதிப்பதற்கு அப்படி அல்ல. ஒரு பாடலை எடுங்க, திறங்க, பாடுங்க. வீட்டில் டிவியில் என்ன பண்ணுங்க, ஏதேதோ டிவியில் ஓடுது, எல்லாத்தையும் மாற்றிட்டு பாடல்களை கேளுங்க. தேவ சமூகத்தில் தமிழ் பாடல்களோ ஆங்கிலமோ தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற பாடல்கள் எவ்வளவோ இருக்குது. நல்ல பாடலாக வசனத்தின் அடிப்படையில் உள்ள பாடலாக போட்டு கேளுங்க, சேர்ந்து பாடுங்கள். அதுதான் ஆராதனை, அவர் உயர்த்துவது நம்ம இருதயத்திலிருந்து. என் உதடுகள் உம்மை துதிக்கும். அதுதான். அப்படி ஆராதிக்க தேவ சமூகத்தை தேடுகிற ஒருவன் தான் தேவ சமூகத்தில் ஆராதிக்க முடியும்.
தேவ சமூகத்தை தேடாதவர்களுக்கு ஆராதனை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமாக இருக்குமே ஒழிய நான் ஆராதிக்க வேண்டும் என்கிற இடத்துக்கு நம்மால் வர முடியாது. தேவ பிரசன்னத்தை தேடும் பொழுது அடுத்த இடம் தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு நாம் வருகிறோம். தயவு செய்த நேரம் தினந்தோறும் ஒரு 2-3 பாடல்கள், 5-6 பாடல்களை பாடி தேவனை உயர்த்துங்கள். உங்களுக்கு ஜெபிக்க தெரில, பாட தெரில, தேவன் உங்களுடைய குரலை பார்க்கறது இல்லை, உங்கள் ராகத்தையும் பார்க்கல, உங்கள் இருதயத்தை தான் தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என் வாய்ஸ் நல்லா இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் பாட்டு எடுங்க. இல்லை சுற்றி யார் கேட்பாங்கன்னா தனி ரூமில் போய் என்ன பண்ணிக்கோங்க, கதவை பூட்டிக்கோங்க. இல்லை எங்கேயுமே போட முடியல சர்ச்சுக்கு வந்துடுங்க. காலையும் சர்ச்சு திறந்துருக்கும், நைட்டும் சர்ச்சு திறந்துருக்கும். 3 மணி நேரம் வந்து தனியாக உட்காந்து என்ன பண்ணுங்கள், பாடி சத்தமாக பாடி தேவனை ஆராதிங்க. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தில் நாம் வளருவதற்கு மிக மிக அடிப்படையான ஒன்று தேவனை ஆராதிப்பு. அதிலும் தாவீது எதற்கு ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? 3ஆம் வசனத்தின் முதல் பகுதியில், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. தேவனை ஆராதிப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒன்று, அவருடைய கிருபைக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அவரை ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய கிருபையை நமக்கு தருகிறார். புலம்பல் 3:22-23 வாசிக்கிறோம், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்குதா? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய கிருபை அளவில்லாதது, அவருடைய இரக்கம் முடிவில்லாதது. காலைதோறும் புது கிருபையா? எனக்காக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எதுக்காக ஆண்டவர் காலைதோறும் புது கிருபையை தராரு? நீங்கள் என்னைக்கு பிறக்கீங்களோ அன்னைக்கு ஃபுல் செட்டில்மெண்ட், உன் வாழ்க்கை ஃபுல்லாக தேவையான கிருபை இந்தாப்பா அப்படின்னு கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, காலைதோறும் புது கிருபை, அந்தந்த நாளுக்கு தேவையான கிருபை ஆண்டவர் தருகிறார். எதற்காக? ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் அந்த காலத்தில் அவ்வளோ இதாக இருந்தோம். அந்த காலத்தில் இல்லை, இன்னைக்கு என்ன செஞ்சீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இன்னைக்கு அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டோமா? ஏன்னா காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கு. காலைதோறும். ஏன் காலைதோறும்னா, ஒரு கிளைக்கு தினந்தோறும் என்ன கிடைக்கணும் அப்படின்னா மரத்திலிருந்து தேவையான எல்லாம் கிடைக்கணும். ஒரே நாளில் கிளைகளுக்கு தேவையான எல்லா போஷாக்கும் கிடைச்சிருமா, நியூட்ரிஷன் எல்லாம் கிடைச்சிருமா? இல்லை. கிளைகளுக்கு பிரான்ச்சு தினந்தோறும் அந்த மரத்திலிருந்து ரூட்லேருந்து தேவையானதை பெற்றுக்கொண்டே இருக்கணும். ஒரு நாள் பெற்றுக்கொள்ளனா அதனுடைய வளர்ச்சி கொண்டு கொண்டே வரும். அதே போல் தேவன் நம்மை ஒரே அடியாக பெற்றுக்கொள்வது போல் வைக்கவில்லை. தினந்தோறும் அவர்கிட்ட போய், தினந்தோறும் அதிகாலையில் அவருடைய பிரசன்னத்துக்கு போகும் பொழுது, தினந்தோறும் ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் எனக்கு தேவை நீங்கள் காலையில் கேட்கும் பொழுதெல்லாம் அவருடைய கிருபை என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாராம், நமக்கு அளவில்லாமல் தந்து கொண்டே இருக்கு. அவருடைய கிருபைக்காக அவரை ஆராதிக்க வேண்டும். எவ்வளோ நாள் ஆராதிக்கணும்? அதான் 4ஆம் வசனத்தில் பாருங்கள், என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். என் ஜீவன் உள்ள மட்டும். எவ்வளோ நாள் தேவனை ஆராதிக்கணும்னா இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் கூட போய் அங்கேருந்து என்ன பண்ணுவோம், ஆராதிப்போம். அங்கே தேவதூதர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறாங்க. நாம் அவரோடு இருப்போம். தேவன் நம்மை உருவாக்கியது எதற்காக தானே, அவரை ஆராதிக்க தான். ஏசாயால சொல்கிறார் இல்லையா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ நம்ம எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறாரா, எதற்காக படைத்திருக்கிறாரா? அவரை துதிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக. ஆனால் ஆராதிக்காமல் நம்ம வாழ்கிறோன்னா யோசித்து பாருங்கள், தேவன் நம்மை எதற்காக உருவாக்கினாரோ அதையே நிறைவேற்றாமல் இருக்கிறோம். முதல் படி அவருடைய சமூகத்தை பிரசன்னத்தை தேடுங்கள். 2வதாக அவருடைய சமூகத்தில் ஆராதிங்கள். நேரம் ஆயிடுச்சு, வேகமாக போகிற 5ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஆத்மா திருப்தியாகும். அடுத்த வசனம், ராஜாமங்களில் உன்னை தியானிக்கிறேன். 3வதாக அடுத்த நாம் தேவனுடைய பிரசன்னத்தை தேடும் பொழுது அவரை ஆராதிக்க முடியும். தேவ பிரசன்னத்தில் அவரை ஆராதிக்கும் பொழுது அடுத்த படிக்கு நம்மால் போக முடியும். தேவ பிரசன்னத்தில் தங்கி இருக்க முடியும், தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்க முடியும். dwelling in the presence of God அல்லது living in the presence of God, seeking the presence, worship in the presence. 3வது படி தான் dwelling in the presence.
யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தது போல, மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது போல, தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு இடத்திற்கு வளர ஆவியானவர் நமக்கு கிருபை தருவார். தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க தேவன் என்ன பண்ணுறாரா, நம்முடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறார். பல நேரங்களில் தேவனிடத்தில் போகும் பொழுதெல்லாம் இந்த உலக தேவைகளையே நமக்கு முடிந்து விடுகிறது. நம்முடைய ஜெப நேரங்கள், இந்த உலக தேவைகள், ஆண்டவரே இந்த பிரச்சனை சரி பண்ணுங்க, இந்த பலவீனத்தை சரி பண்ணுங்க, இல்லை என்று சொல்லவில்லை. உங்கள் சரீர பிரகாரமாக உலகத்துக்காரிய எல்லா காரியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆனால் அதோடு முடிந்து விடுகிறது அல்ல நம்முடைய ஜெபம். நம்முடைய தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நேரம் நம்முடைய ஆத்துமா திருப்தியாக வேண்டும். தேவ சமூகத்தில் நம்முடைய ஆத்துமா திருப்தியாகும் பொழுதுதான் தேவன் நம்மை மறுரூபமாக்க முடியும். தேவன் நம்மை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், இதெல்லாம் நம்மை புதுப்பிக்கும், நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் நம் மறுரூபமாக முடியும். தேவன் நம்மை அவர் விரும்புகிற காரியங்களுக்கு ஏற்றாற்போல் நம்மை உருவாக்க முடியும். ஏனென்றால் இந்த காரியங்கள்லாம் நம்ம மாறவே முடியல, இந்த பிரச்சனைலாம் சரி பண்ண முடியலன்னா காரணம் என்ன? தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கவில்லை. இரும்பு அயன் இருக்குது இல்லையா, இரும்பு நம்ம என்ன பண்ண முடியாது, வளைக்க முடியாது. ஏன்றால் அது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், கடினமாக இருக்கும். ஆனால் அந்த இரும்பை நீங்கள் நெருப்பில் வைத்தீர்கள் என்றால் அந்த டிகிரி செல்சியஸ் கூட என்ன ஆகும் அப்படின்னா இரும்பு நன்றாக என்ன ஆகும் அப்படின்னா வளையும். நாம் எப்படி மாற்ற விடுமோ என்ன பண்ணிக்கலாம், இரும்பை மாற்றிக்கலாம். எப்படின்னா நெருப்பில் இருக்க அதனுடைய தன்மை என்ன ஆகும் அப்படின்னா மாறும், மறுரூபம் ஆகும், நமக்கு ஏற்றாற் போல மாறிவிடும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க தங்கியிருக்க நம்மை தேவன் மறுரூபமாக்குகிறார், உருவாக்குகிறார், மோல் பண்ணுறார், வளைந்து கொள்ளுகிறார். எப்படி குயவன் கையில் உள்ள களிமண்ணை அந்த குயவன் ஏற்றாற் போல் என்ன பண்ணுறான் அப்படின்னா மண்பாண்டமாக உருவாக்குறானோ, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க தேவன் நம்மை அவருக்கு ஏற்ற பாத்திரமாக என்ன ஆக்குறாரா, உருவாக்குகிறார். பல நேரங்களில் நம்ம கேரக்டரே மாறவே இல்லை. இத்தனை வருடமும் சபைக்கு வருகிறோம், இத்தனை வருடமும் எல்லா காரியங்களும் செய்கிறோம், ஆனால் இந்தந்த காரியங்கள்லாம் மாற்றமே இல்லைன்னு என்ன அர்த்தம்? ஐயா தேவ சமூகத்திலேயே அமர்ந்திருக்கலன்னு அர்த்தம். அந்த பழக்கமே நம்ம வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம். அம்மாவுக்கு அந்த பழக்கமே இல்லைன்னு அர்த்தம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொள்ளும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது எந்த பாவங்களாக இருக்கட்டும், எந்த காரியங்களாக இருக்கட்டும், அதை மேற்கொள்ள தேவையான கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். அவருடைய சமூகத்தில் தங்கி இருக்கும் பொழுது எந்த காரியமாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எந்த காரியமாக இருக்கட்டும், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய சமூகத்தில் இருக்க நம்மை அவரை போல தேவன் மாற்றுகிறார். இது உடனடியாக நடக்கிறது அல்ல. அவருடைய பிரசன்னத்தை தேடணும், பிரசன்னத்தில் ஆராதிக்கணும். பிரசன்னத்தில் தங்கி இருக்கும் பொழுது நம்மை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக தேவன் மாற்றுகிறார். நம்முடைய இருதயங்களை திருப்தியாக்குகிறார், நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் 6ஆம் வசனம் சொல்லுகிறார். நைட்டு தூக்கம் வரலையா, உடனே என்ன பண்ணாதீங்க, ஃபோன் எடுக்காதீங்க. நைட்டு தூக்கம் வரலாம் உடனே என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, உடனே தூக்கம் வந்துடும். சும்மா சொன்னேன் விளையாட்டுக்காக. நைட்டு தூக்கம் வரலாம் ஜெபம் பண்ணுங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அந்த கிருபை உள்ளவங்க பைபிள் படிக்க ஆரம்பித்தாலே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலும் என்ன பண்ணிடுவாங்க, தூங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நைட்டு தூக்கம் வரலன்னா ஃபோனையோ தேவையில்லாத காரியங்கள் அப்படி கவனத்தை செலுத்தாமல் தாவீது சொல்லுகிறார், ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். தாவீதுக்கு ஏன் தூக்கம் வரல? அங்கே அவ்வளோ பிரச்சனை. பையன் என்ன பண்ணிட்டான், விரட்டிட்டான், உயிரை கொல்வதற்காக தேடி கொண்டிருக்கிறான். என்ன செய்வதென்று தெரியவில்லை. மாளிகை இல்லை, கூட இருந்த படை வீரர்கள் இல்லை, பாதுகாப்பு இல்லை, தனக்கு உதவியாக யாரும் இல்லை. இத்தனை பிரச்சனைகளை தாவீது கொண்டுட்டு எப்படி நைட்டு தூங்க முடியும்? தூங்க முடியல. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், பிரச்சனை நினச்சி அழுது என்ன பண்ணியிருப்போம், என் படுக்கையெல்லாம் என்ன ஆயிடுச்சு, கண்ணீர் ஆயிற்று என்று அதிலேயே மூழ்கி போயிருப்போம். ஆனால் தாவீது சொல்லுகிறார்,
இவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்குது, ஆனால் ராச்சாமலி நான் என்ன பண்ணுறேன்னா உண்மை தியானிக்கிறேன், ஆண்டவர் தியானிக்கிறார். எவ்வளவு மேலான இடத்திற்கு தாவீது நம்மை அழைக்கிறார் பாரு. இந்த உலக காரியங்கள் அல்ல, அவரை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தரட்டும். சொல்லி முடிக்கிற வேகமாக. கடைசியாக அவருடைய சமூகத்தில் தங்கி இருக்கும் பொழுது நான்காவதாக தேவன் செய்கிறது, அவருடைய பலனை, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதினால் வரக்கூடிய பலனை தேவன் நமக்கு தருகிறார். ஸ்ட்ரென்தன் பை த பிரசன்ஸ் ஆஃப் காட். 7வது வசனத்தை வாசிங்க. நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறது. அவருடைய சமூகத்தில் தங்கி இருக்கிற நமக்கு தேவன் தருகிற பலன் என்னவென்றால், அவருடைய செட்டைகளின் நிழலிலே என்ன பண்றேன்னா களி கூறுகிறது. செட்டைகளின் நிழல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கோழி இருக்கிறது, கோழியினுடைய குஞ்சுகள் அங்கே எல்லா பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்குது, ஓடிட்டு இருக்குது. கழுகு வந்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா, கோழி தன்னுடைய சிறகுகளை விரித்து கொள்ளும். விரித்த உடனே எல்லா குஞ்சுகள் என்ன பண்ணும், அந்த கோழியினுடைய ரெக்கைக்குள்ளாக, அம்மாவுடைய செட்டைக்கு கீழாக எல்லா குஞ்சுகளும் வந்துடும். இந்த செட்டைகளுக்கு கீழாக என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த கோழி பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிரசன்னத்தில் இருக்கிற உனக்கு, என்னுடைய பிரசனத்தை தேடுகிற உனக்கு, என்னுடைய பிரசனத்தில் ஆராதிக்கிற உனக்கு அவர் தருகிற பலன் என்னவென்றால், நமக்கு எதிராக வருகிற எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய பிரசன்னமாகிய செட்டைகளின் நிழலில் நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு எதிராக வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏராளம், நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் ஏராளம். இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாலிப பிள்ளைங்கள் இருக்கட்டும், பெரியவர்களாக எல்லாருக்குமே நாம் சந்திக்கிற போராட்டங்கள் ஏராளம். நம்ம இது எல்லா சூழ்நிலையிலும் பார்த்து கொள்ளணும்னா அவருடைய பிரசன்னம், அவருடைய செட்டைகளின் கீழாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, உமது பிரசனத்திற்கு கீழாக எங்களை பாதுகாத்து கொள்ளும். உங்களுடைய பிரசனத்தின் நிழலிலே நான் எங்கே போனாலும் உங்கள் பிரசனை என் கூட இருக்கட்டும். எப்படி கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழ் சேர்க்கிறது போல அவருடைய பிரசனம் நமக்கு எதிராக செயல்படுகிற எல்லா சூழ்நிலையிலும் நம்மை அவருடைய செட்டைகளின் கீழாக சேர்த்து கொள்ளுகிறார், நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. 8வது வசனம். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. நாம் பலனற்று போகிற எல்லா நேரத்திலையும் அவருடைய பிரசன்னம், வலது கரம் என்ன பண்ணுதான், என்னை தாங்குகிறது. அவருடைய வலது கரம். நாம் தவறி விழுகிற நேரங்கள், நம்மை அறியாமலேயே ஒரு சில இடங்களில் நாம் தவறி போக வாய்ப்பு இருக்கிறது. நாம் மனிதர்கள், ஒரு சில பாவத்தில் தவறி போவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒருவேளை தவறி போனாலும் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறாரா, அதை உணர்த்தி நம்மை சரிப்படுத்தி சீர்படுத்தி வலது கரத்தினால் நம்மை தாங்கி மீண்டும் நம்மை எடுத்து செல்லுகிறாராம். இந்த உலகத்தில் யாரும் செய்ய மாட்டாங்க. நாம் விழுந்தால், தவறினால் குற்றம் சாட்டுவதற்கு தான் எல்லா கரங்களும் இருக்கும், அப்படி தானே? நம்மை குற்றப்படுத்துவதற்கு 1000 கரம் இருக்கும். ஆனால் குற்றப்பட்ட நம்மை பிடித்து தூக்கி எடுப்பதற்கு ஒரே ஒரு கரம் தான், அவருடைய பிரசன்னம் மட்டும்தான். அல்லேலூயா. அவருடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு நாள் அவருடைய கரம் நம்மை கைவிடாது. வாசிங்கள் அடுத்த வசனம். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அடுத்ததாக சொல்றார், உங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லாரையும் நான் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். 11வது வசனம் சொல்றாரு, ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள், பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். பொய் பேசுகிறவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் காசிப்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதாவது நம்மை பற்றி புறம் பேசுகிறவர்கள், அவருடைய வாயை தேவன் என்ன பண்ணுவாரா, அடைப்பாரா. எப்பொழுது நாம் தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக புறம் பேசுகிறவனுடைய வாய்களை தேவன் அடைப்பாரா. இவங்க நம் தப்பாக பேசுகிறவங்க, என்னை பற்றி பேசுவாங்கன்னு எப்படி தெரியும்னா, உங்ககிட்ட மற்றவங்களை பற்றி பேசுகிறாங்களான்னு பாருங்கள். உங்ககிட்ட மற்றவங்களை பற்றி பேசுனாங்கன்னா நீங்கள் லிஸ்ட்டில் அடுத்திருப்பீங்க. உங்களை பற்றி வேறு யார்ட்டையும் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி நபர்களிடத்தில் நமக்கு உறவு தேவையில்லை. எப்போதுமே மற்றவர்களை குறித்து அவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, உங்களை பற்றி அவங்க அப்படி சொன்னாங்க,
இந்த பேச்சு பேசுனாங்கன்னா உங்களை பற்றி இன்னொரு நபர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவர் பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வாய்களை எல்லாம் தேவன் என்ன பண்ணுவாரா? அடைப்பார். பொய் பேசுகளின் வாய் அடைக்கப்படும். உங்களுக்கு எதிராக நீங்கள் செய்யாத காரியங்கள், உங்களுக்கு எதிராக உங்களை பிடிக்காம வேலை ஸ்தலத்திலோ குடும்பத்திலோ சபையிலோ எந்த இடமா இருக்கட்டும், உறவுகளிலோ உங்களை பற்றி இப்படி பேசக்கூடிய வாய்கள் இருக்கும். கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய பிரசன்னத்தில் தங்கிடு, என்னுடைய பிரசன்னத்தை தேடு, என்னுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஆராதி, என்னுடைய பிரசன்னத்தில் தங்கியிரு, என்னுடைய பலன் அப்படிப்பட்ட எல்லா வாய்களையும் அடைக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த வாரம் முழுவதும் இந்த 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 வார்த்தையை தியானித்த கேட்ட நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுற காரியம், இந்த வாரம் முழுவதும் தினந்தோறும் தேவனுடைய ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் எனக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரசன்னம் எனக்கு தேவை. மோர் தென் எனிதிங் எல்ஸ் ஐ வாண்ட் யுவர் பிரசன்ஸ். அது நம்முடைய ஜெபமாக இந்த வாரம் முழுவதும் இருக்கட்டும். ஏனென்றால் அவரை அல்லாமல் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது. காரணம், அவர் செடி, நாம் கொடிகளாக இருக்கும். எல்லாரும் இருக்கிற இடங்களை எளிமை நின்று கண்களை மூடி ஜெபித்து முடிப்போம். எல்லாரும் இருக்கிற இடங்களை எளிமை நின்று தேவ சமூகத்தில், ஆண்டவரே நாங்கள் கொடிகள், நாங்கள் நீர் நட்ட கிளைகள், the branches you planted. அப்போ அவங்க பிரசன்னத்தை ஒவ்வொரு நாள் நாடி தேடுவதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒவ்வொரு நாள் உங்கள் பிரசன்னத்தை நாடி தேட, உங்கள் பிரசன்னத்தை ஒவ்வொரு நாள் அதிகாலமே உண்மை தேடுகிறேன். ஒவ்வொரு நாள் அதிகாலை எழும்பின உடனே, ஆண்டவரே இன்றைக்கு உங்கள் பிரசன்னம் எனக்கு தேவை, நான் உங்கள் கூட இருக்கணும். ஆண்டவரே வறண்டதும் விடாய்த்ததுமான இந்த உலகத்தில் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது, எங்களுடைய கண்கள் உண்மையே பார்க்க ஆசையாக இருக்கிறது. ஆண்டவரே அந்த அர்ப்பணிப்போடு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய பலனை எங்களுக்கு தாங்க, உங்கள் பிரசன்னத்தின் பலனை எங்களுக்கு தாங்க. உங்க சமூகத்தில் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. உங்க சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆராதிக்க எங்களை பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோமா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது. எல்லாரும் அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா, Lord, I want your presence, I want your presence. இந்த வாரம் முழுவதும் நான் உங்க கூட இருக்கணும் ஆண்டவரே. உள்ளத்தின் வாஞ்சையை உங்க சமூகத்திலும் ஆராதிக்கணும். உங்களுடைய பிரசன்னத்தின் பலனை பெற்றுக்கொள்ளணும். இதயத்தின் ஏக்கமை. கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக உம்மையே நிறுத்தி இருக்கிறேன், நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பது ஆமென். உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆண்டவரே உங்க கூட இருப்பதுதான் எங்க இதயத்தின் வாஞ்சை. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இந்த காலத்தில், இந்த இடத்தில் எங்களுடைய ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து தேடணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அப்பா எங்களுடைய இருதயம் உம்மை நோக்கி பார்க்கணும். உங்களுடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்களாக நாங்கள் இருக்கணும். எங்கள் உதடுகள் உம்மை துதிக்க வேண்டும். உங்க சமூகத்தின் பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உமது வலது கரம் எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. அப்பா உலகத்தில் உள்ள எல்லா கரங்களும் எங்களை குற்றப்படுத்தினாலும் உங்க பிரசன்னத்தின் கரம், உமது வலது கரம் எங்களை தாங்கும் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசையா உம்மை தானே என் முன்னே
வேற எதுவும் வேண்டாம், அவரை மட்டும் வச்சுக்கோங்க. நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனை எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நீர்க்க நட்ட கிளைகளாக இருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உங்கள் பிரசனத்தை தேட, உங்கள் பிரசனத்தில் தங்கியிருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக, கற்று தருவீராக. அந்த ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகை நாற்பரியந்தம் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். Bye.